ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது. கர்த்தர் என்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார். சொல்லுங்கள், என் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள். கர்த்தரே என் இருளை வெளிச்சமாக்குவார். வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் அளிக்கும் நன்மையினாலே நான் திருப்தியாவேன். எனக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் என்னை போஷிப்பார். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறபடியால் நான் எந்த காரியத்திலும் நான் குறைவுபடுவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனோட நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவரை தொழுது கொள்கிற எனக்கு நான் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறேன். அவர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ரோமர் 10:12 படி ரோமர் 10:12 படி யூதன் என்றுமில்ல கிரேக்கன் என்றுமில்ல அவரை தொழுது கொள்கிற அவர் ஆராதிக்கிற யாராயா இருந்தாலும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக எனக்கு மாறிவிடுகிறார். அவரை தொழுது கொள்கிற அவரை ஆராதிக்கிற நான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அதை நான் சுதந்தரிப்பேன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அதனால் அவைகள் என்னுடையவைகள். பூமியும் அதன் நிறைவும் என் தகப்பன் இயேசுவினுடையது, அதை நான் எடுத்துக்கொள்வதற்கு சுதந்தரிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாகிய நானும் சீமான வாழ்வேன். ஈசாக்கை போல நானும் விரித்தடைந்து பெரியவனாவேன். தேவன் என்னை பெரிய ஜாதியாக்குவார். என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் எனக்கு தருவார். என் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் எனக்கு சரியானவன் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவேன். நான் என் தேவனுக்கு கொடுப்பதில் உண்மையாக இருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் வருகிறது. அவரே என்னை ஆளுகிறவர். என் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாக மாறியிருக்கிறேன். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பதற்கு நான் தகுதியானவன். என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதே அவர் எனக்கு கொடுக்கும் கிருபை. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சீயோனிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே நான் ஆராதிக்கப்படியால் நான் ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிறேன். தேவன் என்னை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பார். இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவைகளை உடைத்து பொக்கிஷங்கள் எனக்காக கர்த்தர் திறந்து விடுவார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்காதிருப்பேன். என் தகப்பனாகிய யாக்கோப்பு இருந்தது போல நானும் சீமானாக இருப்பேன். தேவன் அவருடைய கரத்திலே என்னை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி என்னை உயர்த்துவார். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய
மகிமை செல்வத்தினால் எல்லாம் சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்போ அறிக்கையிட்ட எல்லா வசனத்தைப்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம்.
கர்த்தரை தேடுகிற எனக்கு குறை என்பதே கிடையாது. குறை என்பதே கிடையாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்.